கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தாவேகா எந்த பெரிய கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்ற தகவலால் நிர்வாகிகள் தேர்தலில் நிற்க தயக்கம் காட்டுகிறார்களாமே. இப்போ விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஏதோ மோதல் அப்படின்னு சொல்லி திமுக தொடர்பான தகவல் மையங்கள் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதில் என்னன்னா ஜான ஆரோக்கியசாமி கூட்டணி சேர்வதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்களுக்கு ஆளை தேடணும். இப்போ தேடும்போது பண செலவழிச்சு நிற்கணும். கட்சியிலேருந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாதுன்னு வரும்போது நிற்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இந்த குழப்பம் தாவேகாவில் இருக்கிறது. கூட்டணி இப்போது இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க காங்கிரஸ் விசிக தாவேகாவோட கூட்டணி சேருது. திமுகவின் ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்டாலின் என்கிறாரே அமைச்சர் துரைமுருகன். இப்போ என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியல. இப்போ துரைமுருகன் சொல்கிறாருன்னா, துரைமுருகன் வழக்கமாக கொஞ்சம் நக்கலாகவும் நையாண்டியாகவும் நம்மளோட மோசமான ஆள். அவர் பேசும்போதே ஒரு நையாண்டியாக தான் நிருபர்கள்ட்ட பேசும்போதே பேசுவார். எல்லாரும் திடீர்னு அப்போ நம்ம யோசனை பண்ணுவோம். நம்ம இனிமேல் தளபதி அது என்ன சின்ன தளபதியாக அவர் என்ன சொல்லுது உதயநிதி அவர்களை சொல்லும்போது நம்ம இனிமேல் அவரை மங்கை கொண்டோம். நமக்கு வாயில் சொல்லி அத்தை ஆலோசகரை வச்சு பாரா இந்த ராஜேந்திர சோழன் அத்தை தூத்துக்குடி அத்தை இல்லை ஒரு கால் வச்சுக்கணும். ஏன் அவங்கள ஆலோசகரை ஏன் வச்சுக்கலன்னு ஒரு கால் துரைமுருகன் கேட்குறாரோ. இந்தியாவிற்குள் ஊடுபவர்களை பீகாரிலிருந்து 5 வருடங்களில் வெளியேற்றி விடுகிறேன் என்கிறாரே அமித்ஷா. அமித்ஷா சொல்றது இங்கே செல்லுபடி ஆகுமா இல்லை இது தமிழ்நாட்டில் நடந்தால் யாரெல்லாம் வெளியேற வேண்டியிருக்கும்? நான் யாரையும் சொல்லுங்க மனசில் வச்சு சொல்லுங்க. அவங்க சொன்னதுக்கு அடிப்பெல்லாம் பேச அவங்க சொன்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் முடியாது. தமிழ்நாட்டில் அப்படிலாம் பண்ண முடியாது. இது எல்லா இது ஒரு மத சார்பற்ற இன சார்பற்ற மொழி சார்பற்ற என்னென்ன இருக்கு எல்லாம் சார்பற்ற எந்த இழவு சார்பும் மற்ற மாநிலம். அதனால் நம்ம இங்கே யாரையும் வெளியேற்றலாம் முடியாது. நம்மளை வெளியேற்றாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். திமுகவை போல் ஆட்சி நடத்த அறிவு வேண்டும் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். யாருக்கு சார் இருக்கிறாரு? அறிவு வேண்டும். அப்போ வேண்டும்னா ஒன்று இல்லாமல் இருக்கணும், இல்லை பற்றாக்குறை இருக்கணும். அப்போ தானே வேண்டும். நம்ம செவுத்தை சுரண்டுனா அறிவு வரும்னு சொல்லிட்டு அறிவாலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்துகிட்டு போயிருப்போம். அறிவு வரும்ல. அறிவாலயத்தை சுரண்டா என்ன வரும்? அறிவு தான் வரும். அறிவு தானே வரும். இது மாதிரிலாம் இருக்கு. கோழிக்கூட திறந்தா என்ன இருக்கும்? கோழி இருக்கும். அது மாதிரி அறிவாலயத்தை திறந்தா அறிவு இருக்கும். அறிவாலயத்தில் சுரண்டணும். அப்பதான் வரும். உள்ள போனா வராது. சுரண்டணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே எம்மதமும் சம்மதம். கரெக்ட். தாமதம் உட்பட. அதனால் கேள்வி கேள்வி பதில் நேர்காணல்னால ஒரு நாள் தாமதமாக வந்தது. எம்மதமும் சம்மதம் தாமதம் உட்பட. ஓகே, மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே சார், ஆரம்பிச்சிருப்போம் சார் கேள்விகளை. விருகம்பாக்கத்தில் இருந்து ராஜசேகர் கேட்கிறார். முதல் கேள்வி, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் என்கிறாரே முதல்வர். ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அது கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆமாம், எப்போது ஒரு தூரம் அந்த மாதிரி கரெக்டாக சொல்லிடுறாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது ஓகே, அது சொல்லிட்டாரு. சரி, ஒரு சூரியன். ஆனால் நமக்கு என்ன, நம்ம மைண்ட் இப்படியே வந்துருச்சு. பார்த்து சந்திரன்னா அப்போ என்ன, ராமச்சந்திரன் ஆரம்பிச்ச கட்சியா? சந்திரன் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அதுவா? ரெண்டாவது சூரியன்னா சாயந்தரம் ஆனால் மேற்கில் அஸ்தமனம் ஆயிடணும்ல. கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தமனம். எங்கே அஸ்தமனம்? மேற்கே. மேற்கே மேற்குன்னா நீங்க சொல்றது கொங்கு பகுதியிலன்னு சொல்லல. நீங்க சொல்றது பொதுவா, அதாவது மேற்கு திசை சொல்றீங்க. கண்டிப்பா. என் மனசுல மேற்குன்னா கொங்கு பகுதின்னு வந்துருச்சு. கொங்கு பகுதி தானே உங்களுக்கு அதிகமாக பலவீனமா இருக்கு. இப்போ கரூரை நம்ம மேற்கு பகுதியை பலப்படுத்தணுங்கிறதுனால தானே கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களே இறக்கி விட்டுருக்காரு. சிபிஐ விசாரணை இருக்கும்போது நம்ம அது எதுவும் நம்ம தேவையில்லாத தவறாக எல்லாம் எதுவும் பேசிடக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், மேற்கு பகுதி அதாவது கொங்கு பகுதியை பலப்படுத்தணும். திமுகவுக்கு
ஒரு காலத்தில் சொல்லுவாங்க டெல்டா வந்து திமுகவின் கோட்டை, சென்னையின் கோட்டை, கொங்கு வந்து அதிமுகவின் கோட்டை, இப்படிலாம் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு இது உண்டு. ஆமா, அது மாதிரி இப்போ ஒரு சூரியன் ஒரு சந்திரன் சொல்றாருன்னா இப்போ சூரியனுக்கு அஸ்தமனம் உண்டே, மறைவது உண்டே, அதுவும் மேற்கில் மறைவது உண்டே. இவர் எதை சொல்றாரு? ஒரு திமுகனாரு, அப்படி பார்க்க போனா அதிமுகவும் திமுக தான், மதிமுகவும் திமுக, தேமுதிகவும் கிட்டத்தட்ட அப்படிதான், அந்த மாதிரி இப்படி எல்லாம் வருது. ஏதோ சொல்லியிருக்காரு. சில சமயங்களில் நம்ம வந்து சொல்லும்போது நம்மை மீறி அந்த வாக்கு பழித்து விடும். இப்போ மாலை, அதாவது மாலையும் இரவும் சந்திக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அந்த மாதிரி மாலை ஆச்சுன்னா சந்திரன் வர வேண்டியது தானே. சந்திரனா எந்த சந்திரன் சொல்றீங்க சார்? தெரியலங்க. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுகங்கிறாரு. நம்ம சொல்லுது வந்து அப்போ சூரியன் வந்து மாலை ஆச்சுன்னா மறைய வேண்டியது வந்து இயல்பு தானே. கண்டிப்பா மறையணும்னு இப்போ நம்மளை கேட்டுக்கிட்டா சூரியன் மறையுது, தானா மறையுது, சந்திரன் வருது. ஏதாவது அந்த மாதிரி ஒரு வாய் முகூர்த்தம் வேற மாதிரி நடந்துற போதே இப்படி பேசுறாரே, நமக்கு வந்து நம்ம திமுக ஆதரிச்சு பேசுறப்ப நம்ம திமுக ஆதரிச்சு பேசுறோம், உடனே நம்ம ஆளுங்க சொல்லிடுறாங்க திருச்செட்டியாருக்கு பெட்டி வந்துருச்சு. ஆமா, இது வேற தொல்லை. ரைட்டு, இதான் மொத்தம் அவர் ஏதோ பேசியிருக்காரு, இதோடைய அர்த்தம் போக போக தெரியும். சூரியனுக்கு மறைவுண்டு கவனம் கொள்ளுங்கள். ஆமா. அடுத்ததாக காரைக்காலிலிருந்து வெங்கட்ராஜ் கேட்கிறார், கிருஷ்ணகிரி லாலிக்கால் பகுதியில் தமிழக அரசிடம் 120 ஏக்கர் நிலம் இலவசமாக பெற்ற டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அங்கே கட்டிய ஊழியர் விடுதிக்கு விடியல் ரெசிடென்சி என்று பெயர் வைத்துள்ளதாமே. யார் விட்டு காசுல யாருக்கு பெயர் வைக்கிறீர்கள்? இது இந்த விடுதியில் தான் ஒரு பிரச்சனை ஆச்சு. அதாவது அந்த குளியல் அறையில் வந்து வீடியோ பெண்கள் குளிக்கிற அந்த குளியல் அறையில் வந்து ஒரு பெண்ணே வந்து அங்கே விடுதியில் தங்கியிருக்கிற ஒரு பெண் வந்து சக பெண்கள் குளிக்கக்கூடிய அந்த இதில் வந்து கேமராவை வச்சு, ஏன்னா அந்த பெண்ணுடைய காதலன் வந்து இதை வைத்து மிரட்டி காசு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட தோழியை வச்சு அந்த கேமரா வச்சு அதை எடுத்து அந்த பெண்கள் குளிக்கும்போது எடுத்து அதை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு பணம் பிடிங்கி இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு விடுதியில் நடக்குது, ஒரு தனியாருடைய தொழிற்சாலை விடுதி. இது தனி சமாச்சாரம். இது போகும்போது தான் என்ன விஷயம் வெளியில் வருதுன்னா, 120 ஏக்கரா வந்து அவர்களுக்கு இலவசமாக அரசு கொடுத்தது. இலவசமாகன்னு சொன்னால் என்ன, அதாவது காமராஜர் இருக்கும்போது அவர் வந்து ஒரு வழியில் ஒரு 80 கிராமத்துக்கு வந்து மின்சாரம் வரணுங்கிறதுக்காக ஒரு தொழிற்சாலைக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அந்த 80 இதுவும் டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து அந்த தொழிற்சாலை அவங்க தனியார் தொழிற்சாலை அவங்க கணக்கில் அவங்க செலவில் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் வந்து நாட்டுக்காக பண்ணார், தமிழ்நாட்டுக்காக. நம்ம 120 ஏக்கர் இலவசமாக அப்படிலாம் கொடுத்துருவோமா யாருக்கும் அப்படிங்கிறது அது பொதுமக்களுடைய திராவிட மாடல் என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி அவர் கேட்டிருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். விடியல் ரெசிடென்சின்னு பேர் வச்சிருக்காங்க. ஐயா நியாயமாக வச்சிருக்காங்க ஐயா. இதே மாதிரி ஆமாங்க. ஓசியில் கொடுத்தா ஏதோ இல்லை, ஓசியில் இல்லை வந்து அந்த பக்கம் அரசுக்கு பணம் வரலன்னா கூட யாருக்கோ கொஞ்சம் சகாயமாக ஆக மொத்தம் சந்தை விலையை விட கம்மியாக தானே அவங்களுக்கு காஸ்டிங் வந்திருக்கும். யாருக்கோ ஏதோ அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிக்கோ பணம் கொடுத்துருந்தா கூட சந்தை விலையோட சந்தை விலைக்கே வந்து அதை ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா விலைக்கே வாங்கியிருப்பானே. அப்போ அதை விட அவனுக்கு லாபம். எந்த தனியாருமே தொழிலதிபருமே லாபத்தை நோக்கி தான் செயல்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், விடியல் ரெசிடென்சின்னு நன்றி கடனாக வச்சாங்க. எனக்கு கூட ஆசையாக இருங்க, யாரோ தம்பிகளுக்கு ஈசிஆரில் 350 கோடியில் ஸ்விம்மிங் பூலோட பங்களாலாம் வந்து கட்டி கொடுத்து ஏற்பாடு பண்ணுறீங்க. எனக்கு அந்த மாதிரி ஈசிஆரில் ஒரு பங்களா ஏற்படுத்தி கொடுங்க. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, இருந்தால் கூட கற்றுக்கிறேன். நீங்கள் தம்பியா? நீங்கள் தம்பியா இருந்தால் மட்டும்தான் சலுகைகள். அதான் சொன்னேன், தம்பி தான். அண்ணனுக்கு தம்பிக்கு பண்ணலாம், அண்ணனுக்கு பண்ணக்கூடாது. அண்ணனுக்குலாம் கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா நான் விடியல் இல்லம்னு பேர் வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சத்தியம் பண்ணி தரேன். வாக்குறுதி கொடுக்குறேன். தேர்தல் வாக்குறுதி இல்லை, நிஜமான வாக்குறுதி. பொய் இல்லை. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி மாதிரி நினச்சிட போறீங்க. நான் சொல்றது நிஜமான வாக்குறுதி. விடியல் இல்லம் அப்படின்னு பெருசாக போர்டு போடுறேன். ரோட்டில் 2 கிலோமீட்டர்லேருந்து பார்த்தா கூட லைட்டு போட்டு பிரமாதமாக போடும். எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒன்று இலவசமாக 120 ஏக்கர் வேணாயா, ஒரு 2 ஏக்கர் கொடுங்கயா, அப்படிதான் நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்மளும் வந்து ஒரு இந்த அரசு எவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். அதனால் வேணா சொல்லுங்க, நீங்களும் அதுக்கு பக்கத்தில் வந்து யாரு விட்ட இடத்துக்கு யாரு சார் பேர் வைக்கிறது? மக்கள் அரசு
அரசு நிலமோ புறம்போக்கு நிலமோ அது எந்த நிலமோ மொத்தம் மக்களுடைய நிலம் அது ம் இல்லையா? அரசுங்கிறது மக்களுடையது தானே, நம்மளுடையது. நம்மளுடையது. ஆ அது தூக்கி அவனுக்கு கொடுத்துறீங்க. விடியல் ரெசிடென்சி நான் நீ தான் பேர் வைக்க சொல்லியிருப்பான், நீ அது வச்சா தான் நான் கொடுப்பேன். அவன் வந்து என்ன வேணா பேர் வைக்கிறேன்னு சொல்லி விடியட்டா விடியாம போகட்டும். போட்டான். எனக்கு விடிஞ்சா சரி, அவனுக்கு வச்சாச்சு லாபம் பேரை. வச்சுட்டா. ம் அதனால நானும் விடியல் இல்லம் என்று பெயர் வைக்க தயாராக இருக்கிறேன். ம். ஈசிஆரில் நல்ல இடமாக பார்த்து எங்களுக்கு ஒரு 10 ஏக்கரா கொடுத்தா போதும். எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு குறைத்து கொண்டு திருத்திக் கொண்டு கொடுத்தால் போதும். அவ்வளவு. அடுத்ததாக சின்ன சேலத்திலிருந்து சாரநாதன் கேட்கிறார், திமுகவை போல் ஆட்சி நடத்த அறிவு வேண்டும் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். யாருக்கு சார் சொல்றாரு? அறிவு வேண்டும். அப்போ வேண்டும்னா ஒன்று இல்லாமல் இருக்கணும், இல்லை பற்றாக்குறை இருக்கணும், அப்போ தானே வேண்டும். இப்போ எனக்கு வந்து பசிக்குது, அப்பதான் சாப்பாடு வேண்டும். சாப்பாடு வேண்டும் ம் இல்லையா? தண்ணீர் தாகம் அடிக்கிறது, அப்போதான் தண்ணீர் வேண்டும். அப்போ எது இல்லையோ அதுதானே வேண்டும். ம் அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு புரியல. இதில் வேறு அறிவாலயான்னு பேர் வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ என்ன கவலையாக இருக்குன்னா, ம் இதை நம்ம ஜனங்க வந்து திமுக ஊப்பிகள்லாம் உடன்பிறப்புகள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம செவுத்த சுரண்டுனா அறிவு வரும்னு சொல்லிட்டு அறிவாலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்துகிட்டு போயிருப்போம். அறிவு வரும்ல, அறிவாலயத்தை சுரண்டா என்ன வரும்? அறிவு தான் வரும். அறிவு தானே வரும். இது மாதிரிலாம் இருக்கு. கோழிக்கூட திறந்தா என்ன இருக்கும்? கோழி இருக்கும். அது மாதிரி அறிவாலயத்தை திறந்தா அறிவு இருக்கும். அறிவாலயத்தில் சுரண்டணும், அப்பதான் வரும். உள்ள போனாலும் உள்ள போனா வராது, சுரண்டணும். அறிவாலயத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டுனா அவனுக்கு அறிவு வரும்னு சொல்லி சுரண்ட ஆரம்பிச்சான்னா, நம்ம அறிவாலயம் வந்து நம்ம கட்டுற பள்ளிக்கூடம் பிரிட்ஜு இப்படி சுரண்டா வந்து விழுந்துடுற மாதிரி இருக்கு பாருங்க. முந்தா நேற்று புதுசாக கட்டின கட்டடம்லாம் இன்னைக்கு இப்படி சுரண்டா விழுந்துடுற மாதிரி வருது. அந்த மாதிரி வந்துட போதே இவர் வந்து திமுகவை என்ன சொல்றாரு, அறிவு என்ன அறிவு இருந்தால்தான் நடத்த முடியுமா? நடத்த முடியும். இப்போ அறிவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தனியாக இனிமேல் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், அதோட நிறுத்தி போனோம். அப்போ இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சின்றது இந்த மாதிரி அறிவு இருந்தால் தான் நடத்த முடியும். அறிவுபூர்வமாக நடத்தப்பட்ட ஆட்சி இதுதான். இப்போ இன்னும் கவலை கூட அறிவுபூர்வமாக நடந்த ஆட்சியே இப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கவலை எங்கெங்கேயோ போகுது. வேண்டாம், நம்ம வேண்டாம், நிறுத்தி போனோம். ரைட்டு சார். அடுத்ததாக கோயம்புத்தூர்ல இருந்து முருகையா கேட்கிறார், நல்ல உள்ளங்கள் திமுகவை நோக்கி வருவார்கள் என்கிறாரே அமைச்சர் சேகர் பாபு. நல்ல உள்ளங்கள் திமுகவை நோக்கினா அவரை ஒன்றும் இல்லை, அவரை கேன்வாசிங் ஏஜெண்டாக போட்டாங்க அதிமுகவில் ஆள் பிடிக்கிறதுக்கு. ஏற்கனவே 8-9 பேர் இருக்காங்கல்ல. ஆமாம். இதே மாதிரி வந்து லபக்குன்னு வலையை போட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த இப்போ ஒரு வந்தார், ஒரு பேர் மனோஜ் பாண்டியன், அந்த பக்கத்துலேருந்து வந்தார், ஓபிஎஸ் பக்கத்துலேருந்து. மருது அழகராஜ் அந்த பக்கத்துலேருந்து, இந்த பக்கத்துலேருந்து வந்து நல்ல உள்ளங்கள்னா இன்றைக்கி உள்ள திமுக அமைச்சர் அதிமுகலேருந்து வந்தாங்களோ எங்கேருந்து வந்தாங்களோ மொத்தம் திமுக அமைச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 14 பேருக்கு மேலே வந்து இடி வரைக்கும், அதாவது விஜிலன்ஸ் வழக்குகள், அதனால் இடி வழக்குகள். இடி டைரெக்டாக வரல, விஜிலன்ஸ் வழக்கு நம்ம நேருவை தவிர்த்து இன்னும் வரல. அவர் தான் திருப்பதிக்கு போய் அன்னதானம் 44 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அப்புறம் சட்டநாதர் கோயில் எங்கே இருக்குது? சீர்காழி. சீர்காழி யாரோட ஊர்? கிச்சன் கேபினட் அவங்க ஊர். அந்த ஊரில் தான் சட்டநாதர். வேறு எவ்வளோ கோயிலில் இருக்காங்க, வழக்கெடுத்தான் கோயில்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது. இன்னும் எத்தனையோ கோயிலில் வந்து போனால் அந்த கோர்ட்டு கேஸ் தீர்றதுக்குன்னு எல்லா மாவட்டத்துலேயும் ஒன்று அது இதுக்குன்னு வச்சுருப்பாங்க. வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்கும். இப்போ இங்கே அதே வந்து இதில் பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் வந்து மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. இப்போது நம்மளுடைய அந்த மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு ஒரு கடவுள். இப்போ திருக்கர்காவூரில் போனீங்கன்னா கர்ப்பிணிகள் சுகப்பிரசவத்துக்காக, திருமணஞ்சேரிக்கு போனால் கல்யாணம் ஆகிறதுக்காக, இப்படிலாம் நமக்கு ஒரு அந்த காலத்தில் ஒரு வகைப்படுத்தியிருந்தாங்க. நல்ல உள்ளங்கள் திமுகவை மறுபடியும் இந்த ஏற்கனவே முதல்வர் அறிவு பற்றி பேசினார் பாருங்க, முதல் கேள்வி முன்னால் வந்தது. ஆமாம், அதுதான் வருது. அப்படின்னா இங்கே நல்ல உள்ளங்களே இல்லையா? ஓட்டு போடாத ஆளுங்களாம் நல்ல உள்ள இல்லாதவங்களா? அப்படி இல்லை, இங்கே நல்ல உள்ளங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறதா? திமுக கேட்குறீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ நான் உங்களை தான் உங்களுடைய ரசிகர்னா. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? சார் பசி, அதாவது சாப்பாடு இல்லைன்னா தான் சாப்பாடு கேட்போம். ஆமாம். தாகம் வந்து தண்ணி இல்லைன்னா தான் தண்ணி கேட்போம். அப்போ அறிவு சொன்னீங்கல்ல. ஆமாம். அப்போ நல்ல உள்ளங்கள் திமுகவை நோக்கி வரணும்னா இங்கே நல்ல உள்ளங்களே இல்லை, அதாவது வெளியிலேருந்து கொஞ்சம் நல்ல உள்ளங்கள் வாங்க அப்படின்னு ஒரு தவறான அர்த்தம் வந்துடக்கூடாது பாருங்க. அதில் நம்ம அப்படி சொல்லலைங்க, யாராவது அப்படி தவறாக எடுத்துருவாங்க. இதில் நல்ல உள்ளங்கள்னா சரி ரைட்டு, புள்ள பிடிக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு, பூச்சாண்டி வந்துருச்சு, எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க, பிடிச்சிட்டு வர போகிறாங்கன்னு அர்த்தம். நல்ல உள்ளங்கள்னு சொல்லி, அதாவது
ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு, சிவாஜி கணேசன் படத்தில், நல்லவன் எனக்கு நானே நல்லவன், நல்லவன்னு மற்றவங்க சொல்லணும், நம்மளே நம்ம சொல்லிக்க கூடாது. ஆமாம். அடுத்ததாக துறையூர்ல இருந்து ராஜேஷ்குமார் கேட்கிறார், பெரம்பலூர் அருகே சத்திரமனை கிராமத்தில் ஏணிப்படியே இல்லாத நீர்த்தேக்க தொட்டி செயல்பாட்டில் உள்ளதாமே, சுத்தமும் சுகாதாரமும் என்ன ஆகும்? கேள்வி. பெரம்பலூர் மாவட்டம் அந்த கிராமம் வந்து பெரம்பலூர் மாவட்டம்னா அந்த கிராமம் அநேகமாக பட்டியல் மக்கள் தான் இருக்கக்கூடிய பகுதின்னு தான் கேள்விப்பட்டேன். சத்திரமனை. ஆமாம். ஏணிப்படியே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை உள்ளே போய் யாரும் சுத்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் 1.5 வருஷமாக அதில் தண்ணி ஏற்றி அதுலேருந்து வந்து அந்த கிராமத்துக்கு வந்து அந்த கிராமம் அதை ஒட்டி உள்ள கிராமங்களுக்கு வந்து குடிநீர் போகுது. 1.5 வருஷமாக சுத்தம் பண்ணாத ஒரு இது வந்து எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஏதோ வேங்கை வயல்னு ஒரே ஒரு இடத்துல தான் வேங்கை வயல்னு நினச்சிக்காதீங்க. தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக இந்த ஏழை மக்கள், பாமர மக்கள், பட்டியலின மக்கள் இப்படி இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த குடிநீர் தொட்டி கூட வந்து சரியாக பராமரிக்கப்படவில்லை. அதுக்கு படியே போடலன்னா அப்புறம் படி போட்டாலே சுத்தம் பண்ணுறதில்லை, அது வேற. சரி, படியே இல்லைன்னா அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் படி கட்டணும், இல்லை அந்த குடிநீர் தொட்டியை இடிச்சிட்டு ஏதோ காரணமாக அது சரியாக வரலன்னா இடிச்சிட்டு புதுசாக தொட்டி கட்டணும். அதில் ஆனால் தண்ணி ஏற்றுறாங்க, தண்ணி இறக்குறாங்க. அப்போ அதில் வந்து பாம்பு இருக்குமா, பல்லி இருக்குமா, குரங்கு போய் விழுந்துருதா, நான் இப்போ படி இல்லைன்னா வேற பறவைகள் போய் விழுந்துடலாம். இப்படி அதெல்லாம் போய் விழுந்தால் அதெல்லாம் வந்து சுகாதாரத்துக்கு கேடு தானே. ஆமாம். அப்போது ஒரு வேங்கை வயலில் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அண்ணன் திரும்ப ஏதாவது குரல் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தீர்களானால் இல்லை, சாரிங்க, ராங் நம்பர். ஏன்னு கேட்டால் இப்போ தான் தேர்தலில் வந்து நாங்கள் வந்து இந்த பக்கம் திமுக எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் தாவேகாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவங்களாம் கேட்க நேரம் இருக்காது. நாங்கள் 20-25ன்னு பேசுகிறாங்க அவங்க தாவேகால. காங்கிரஸ் ஒரு காலம் அங்கே வெளியே போச்சுன்னு வைங்க, அப்போ நாங்கள் ஒரு புது அணி ஒன்று நாங்கள் அதில் பிஸியாக இருக்கோம். இப்போ போய் வேங்கை வயல், சத்திரமலை, இங்கே இதெல்லாம் வந்து இப்போ பார்க்க வேண்டிய நேரமா அது அப்படின்றவாங்க இல்லையா? இருந்தாலும் நீங்கள் சும்மா அரசை குறை சொல்லக்கூடாது சார். இல்லை, அந்த மக்கள் கேட்டாங்களா? நீங்கள் மட்டும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, திருமாவை வந்து நான் அவரை ஆதரித்து பேசுகிறேன். நான் ஆதரிச்சா? ஆமாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. இதெல்லாம் சத்திரமலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். சத்திரமலை வேங்கை வயலே இன்னும் நாங்கள் முடிவு தெரியல. நாங்கள் ஒன்றும் யார் வந்து அங்கே வந்து அதை வந்து அந்த பிரச்சனை இருந்ததுன்றதை வெளியே கொண்டு வந்தானோ வழக்கம் போல் அவனை கைது பண்ணிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த குளத்தூர் முதல்வர் தொகுதியில் திடீர்னு வந்து கஞ்சா அடிச்சிட்டு சிறையிலேருந்து வெளியில் வந்த ஒரு குரூப் வந்து இளைஞர்கள் வந்து ரோட்டில் போகிறவனெல்லாம் வெட்டிட்டாங்க. ரோட்டில் போகிறவனெல்லாம் வெட்டிட்டாங்க. ரோட்டில் போனவங்களாம் யாரோ பொதுமக்கள் உடனே கைது பண்ணிட்டாங்களே. வெட்டினவங்களையா? அது யார் வீடியோ எடுத்து போட்டானோ பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பான் வீடியோ எடுத்து போட்டது கைது பண்ணிட்டாங்க. வெட்டினவங்க தேவையில்லாத சார், எடுத்துட்டோம்ல, கைது பண்ணிட்டோம்ல. நமக்கு வேண்டிய அப்படி ரைட் நம்ம கட்சிக்கு வேண்டிய ஆளுங்க. விசாரிச்சதுல அப்படி தெரியுது. அவனை போய் என்ன நீங்கள் வந்து அவனை போய் கைது பண்ண முடியும்? இல்லை, தவறு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண முடியாதுல்ல. நம்ம கட்சியில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாலோ நிர்வாகியாக இருந்தாலோ இல்லை வந்து சம்மந்தப்பட்டிருந்தாலோ பண்ண முடியுமா? இவன் பொது அமைதிக்கு குந்தகம் வளைத்து யாரை கேட்டு வீடியோ எடுத்தான் இந்த விஷயத்த. இதான் இப்போ டெல்லியில் வந்து குண்டு வெடிச்சது இல்லை, எல்லா வீடியோலையும் எல்லா சேனல்லையும் காமிக்கிறான். நம்ம கூட நேற்று பேசி போட்டிருக்கோம் வீடியோ. நம்ம நேற்று பேசணும். பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா சேனல்லையும் வருது. யாராவது வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குதுன்னு சொன்னாலா? இல்லை. இதில் வந்து அடில் முகமதுன்னு சொன்னால், ஷக்கீல்னு சொன்னால், ஏதோ பேர்லாம் சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட மதத்தினை சேர்ந்தவர். ஆனால் சொல்லும்போது நம்ம என்ன பேசணும்? அந்த மதத்தில் இருக்கிற எல்லாருமே தப்பானவன் இல்லை. இந்த மாதிரி 1-2 பேர் அந்த மதத்துடைய மத நல்லிணக்கத்தையும் வந்து கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறோம். தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது தவறு என்று சொல்றோம். வீடியோ எடுத்தவங்களை யாரெல்லாம் கைதெல்லாம் பண்ணலை. அதை தான் சொல்ல வர்றேன். ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள், வந்து வெட்டினவனை வந்து நம்ம வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்து வெட்டினோம். ஏன்னா அதில் பிரச்சனை இருக்குது. நமக்கு அங்கே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஆமாம், நமக்கு பிரச்சனை இருக்குது. இங்கே கஞ்சா அடிச்சுட்டு வந்து வெட்டினான்னா கஞ்சா எங்கே வாங்கினா, எங்கே விற்கிது, வருதா இல்லையா கேள்வி? மாட்டிப்போமா இல்லையா? நாங்கள் எவ்வளவு இப்போ புரியுதா? ஆட்சி நடத்துவதற்கு அறிவு வேண்டும். இப்போ வந்துருச்சு அவங்களுக்கு ஆன்சரு. அறிவு வேண்டும், நல்லா உள்ளவங்க வாருங்கள். புரிஞ்சிருச்சு எல்லாம், அவங்களுக்கு லைன் புரிஞ்சிருச்சு. அடுத்தது அருமை. அடுத்ததாக வேலூர்ல இருந்து காதர் மைதீன் கேட்கிறார் சார்,
பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரது தம்பி கீனேஷ் மருத்துவமனையில் இறந்தது A1 நாகேந்திரனே அல்ல, நாகேந்திரனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டு தப்பிக்க செய்து விட்டார்கள் என்று காவல்துறையை நீதிமன்றத்திலேயே குற்றம் சாட்டியுள்ளாரே. ஆமாம், அது மட்டும் இல்லை, அவருடைய வக்கீலும் பகுஜன் சமாஜ் தலைவரும் இப்பொழுதுள்ள தலைவருமான ஆனந்தன் அவர்கள், வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களும் அதை இவர் சார்பில் சொல்லும்போது அவர் வாதாடி இருக்காரு, பேட்டியும் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. படத்துல பார்த்ததெல்லாம் நேர்ல வருது, திரையில பார்த்ததெல்லாம் தரையில வருது. அந்த காலத்துல புதிய முகம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுதான் முதல்ல வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் முகத்தை மாட்டிக்கிறது. இந்த இவர் சுரேஷ் மேனன் நடித்தது, அதாவது ரேவதி அவர்கள், நடிகை ரேவதி அவர்களுடைய கணவர், முன்னாள் கணவர், அவர் ஹைட்டாக இருப்பார், சுரேஷ் மேனன், அவர் நடித்த படம். அதாவது முகத்தை மாற்றிட்டு. இதே மாதிரி அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ்னு சோ அவர்கள் ஜெய்சங்கர் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா கதாநாயகி வந்து ஒரு அந்த மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க, வேற ஒரு ஆக்சுவலாக வேறு நடிகை யூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கடைசியில் சும்மா அப்படி அந்த மாஸ்க்கை கேட்டுற மாதிரி பார்த்தா இது வந்து கதாநாயகியே வில்லியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ அதாவது இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய பெருமையையும் புண்ணியத்தையும் நமக்கு வந்து இந்த ஆட்சி கொடுத்துருக்கோம்ல. புதுசு இல்லை, இப்போ நல்லாட்சின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த புதுமை வந்து விஞ்ஞான புதுமை வேற, இது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. அவருடைய தம்பி வந்து எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்காரு? நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. உண்மையா பொய்யா அது நீதிமன்றம், அது அவங்க பிரச்சனை. ஆனால் அவர் சொல்வது என்ன, நாகேந்திரன் தான் A1 ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் சிறையில் இருந்துக்கிட்டே ஸ்கெட்ச் போட்டாருன்றது தான். அவருடைய மகன் தான் அஸ்வத்தாமன், யாரு, செல்வ பெருந்தகையுடைய உதவியாளர். அவர் கைது பண்ணி அவங்களாம் பிணை கேட்குறாங்க. இப்போ பிணை கொடுத்துட்டாங்க, 12 பேருக்கு பிணை கொடுத்துட்டாங்க. கொடுக்கறதுக்கு முன்னால் உள்ள அந்த வாதங்கள் தான் அது. அந்த வாதத்தில் இந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. என்ன, நாகேந்திரன் சாகவில்லை, அவர் ஏதோ இந்த குடல் நோய் மற்ற கல்லீரல் நோய் எதுலேயோ பாதிக்கப்பட்டு அவர் வந்து இறந்துட்டார் ஸ்டான்லி மருத்துவமனை. இல்லை, இறந்ததாக கொடுக்கப்பட்ட உடல் வந்து முகம்லாம் வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் பார்த்தோம், நாகேந்திரன் எங்களுக்கு தெரியும், பார்த்தோம், அது அவர் இல்லை. இப்போ நாகேந்திரனுக்கு முகத்தில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முக அமைப்பை மாற்றி அவரை தப்பிக்க விட்டு அவர் வெளிநாடு போயிட்டாரு இப்படின்னு சொல்லலை. அஃபிடவிட்டாக போட்டிருக்காரு, கீனோஸ் போட்டிருக்காரு. அவருடைய வழக்கறிஞரும் கட்சி தலைவருமான அவர் வந்து வாதிட்டு இருக்காரு. அப்போ அந்த புதிய முகம்ங்கிற நம்ம சினிமா, நீலகிரி எக்ஸ்பிரஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக வாழ்க்கையில் இது உண்மையாக இருந்தால், உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது, இப்படி ஒரு கருத்து வந்துருக்கு. இப்படி ஒரு அதுவும் வந்து நீதிமன்றத்திலேயே வந்திருக்கு. நீதிமன்றம் வந்து இதை விசாரிக்க போனால் அது இன்னும் என்னெல்லாம் உண்மை, அது உண்மையா இல்லையா, அது உண்மையா இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆனால் ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது சார் எனக்கு, இந்த முக்கியமான வழக்கு முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் இப்படிலாம் என்ன நடக்குதோ. இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து A1 வந்து அவர் பாவங்க, அவருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வந்து இறந்து போயிட்டாருங்க. அப்புறம் A2 இருந்தாருங்க, அவர் வந்து திருவேங்கடம்னு ஒரு ரவுடிங்க, அவர் வந்து என்கவுண்டரில் துப்பாக்கி எங்கே வச்சுருக்கேன்னு விடிகாலை இருட்டில் வந்து கொண்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம போலீஸ்காரங்களும் இருட்டில் கூப்பிட்டு போனாங்க. திடீர்னு அங்கே போய் அவர் வந்து போலீஸ்காரர்களை தாக்க ஆரம்பித்தார். ஏதோ ஒன்று சொல்ல நம்ம வந்து சுட்டுட்டாங்க. இப்போ A1 A2 செத்து போயிட்டாங்க குற்றவாளிகள். இதுக்கப்புறம் கீழே உள்ளவங்களுக்குலாம் வந்து அண்ணன் தான், திருவேங்கடம் தான் எங்களுக்கு சொன்னாருங்க, அது ஏன் சொன்னார், யார் சொல்லி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சது. நாகேந்திரன் நான் சொன்னார், ஜெயிலேருந்து சொன்னாருங்க, அவரும் இறந்து போயிட்டாருங்க, இல்லை இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. கேஸ் அருமையாக முடிச்சிட்டீங்களே சார். முடிஞ்சு போச்சா? கேஸ் முடிஞ்சு போச்சுல. நீங்கள் சிபிஐ என்ன, நீங்கள் அங்கே போங்க, ஏதாவது அமெரிக்கா சிஐஏவை கொண்டு வந்தால் கூட இன்னும் ஒரு துரும்ப கூட எடுக்க முடியாது, அசைக்க முடியாது. எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான ஆட்சி என்பதை அறிவு எங்க போனாலும் அறிவு பாருங்க, எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க அறிவு. அந்த ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் லிங்க் அடிக்குது இல்லையா, அப்படியே எதிரொலிக்குது பாருங்க, அப்படியே அப்படி என்ன பண்றது. ஓகே சார், அடுத்ததாக திருச்செந்தூர்ல இருந்து காசிராஜன் கேட்கிறார், கிரிக்கெட் உலகக்கோப்பை வென்ற இந்திய வீராங்கனைகளுடன் பிரதமர் உணவருந்திய போது 2 வீராங்கனைகள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார்களே, இது சரியா? ஸ்மிருதி மந்தானா அவங்க சிறப்பான வீராங்கனை, யாரோ ஒருத்தரவங்க நல்லா விளையாடுறவங்க. இது ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை அது ஒரு தவறு என்று சொல்லுவேன். ஒரு பிரதமர், நாட்டுக்கே தலைவர், வயது 75 வயது கிட்டத்தட்ட, இவங்களுக்கெல்லாம் அது என்ன அந்த 28-30க்குள்ளே தான், மிகவும் குறைவு. ஆமாம், கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவர் பக்கத்தில் அருகிலேயே அப்படி அமர்ந்து இப்படி உட்காந்துருக்காங்க, காலை வேற ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தேன்.
இது வந்து ஒரு கால் அவர்களை அறியாமல் நம்ம கால் மேலே கால் போட்டிருக்கோம், காலை ஆட்டுறோங்கிறதெல்லாம் சில பேருக்கு அந்த பழக்கத்தில் வரும். அந்த ஒரு 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 புதிய தன்மையை கொடுக்கலையோ, ஒரு பயத்தை கொடுக்காம ரொம்ப சகஜமா மோடிவர்கள் அவர் மோடி அதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இருக்க முடியாது. மோடின்ற நபரை தாண்டி பாரத பிரதமர்னு ஒரு மோடி வந்து குஜராத் முதல்வராக இருக்கும் பொழுது 2011 ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ வந்து நான் மீட் பண்ணணும்னு கேட்டபோது மீட் பண்ணார். 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசியிருந்தார். அப்போ வந்து பக்கத்தில் நின்று நான் போய் அவரை ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டு அவர் வந்து ஏன் ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. ஏன்னா என்னுடைய கோட் பாக்கெட்டில் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு அப்போல்லாம் வந்து இந்த செல்லில் எடுக்க முடியாது, சின்ன கேமரா ஒன்று வச்சுருந்தேன். இந்த கேமரா அப்பப்போ பத்திரமா இருக்கா நம்ம அது ஒரு நம்ம அறியாமல் தொட்டு பார்க்கும்போது இந்த கேமரா தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை எப்படி கேட்டார்னு இல்லை எடுக்கணும் கேமரா வச்சுருக்கேன். இல்லை இந்த கேமரா வேணான்னு அவங்க அந்த அரசு கேமரா வச்சு எடுக்க சொன்னார். நான் கொஞ்சம் தள்ளி நின்னேன். என்ன நீங்கள் டிவிலலாம் நடிகராக ஹீரோவாலாம் இருந்ததா சொல்கிறீங்க, போகிறீங்க வரீங்க, அவங்க பின்னணியெல்லாம் கேட்கும்போது நம்ம சொல்கிறோம் எல்லாம் சொல்கிறீங்க, சிஎம் பக்கத்துலன்னா எப்படி நிற்கணும்னு சொல்லிட்டு என் கையை தூக்கி இப்படி கையில் அவர் கையில் வச்சுக்கிட்டு எடுப்பான்னார். அது ஹிந்தியில் சொல்கிறார், ஹிந்தியில் இங்கிலீஷில் எடுத்தார். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு தொழிலதிபர், நான் இந்தோனேஷியாவில் ஜனாதிபதிக்கு ஆலோசகராக இருந்தேன். இருந்தாலும் நம்ம அப்போ அவர் பிரதமர் கூட இல்லை, வேற ஒரு மாநிலத்து முதல்வர் இருந்தால் கூட நம்ம போய் அப்படி ஒட்டிக்கிட்டு அப்படி இடிச்சுக்கிட்டு அப்படிலாம் நிற்கணும்னா அது ஒரு மரியாதை குறை. நம்மளோட மூத்தவர் அப்படி நினைக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு மரியாதை பண்பின் காரணமாக கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் வந்து தெரியல அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம். நான் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களை பற்றி நம்ம ஒன்று சிறப்பாக விளையாடினார்கள், அவர்களுக்கு வந்து மரியாதை செய்தார். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லும் போல் அது அறியாமையே கூட இருந்திருக்கலாம், அறியாமல் கூட அதுதான் போட்டிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோன்னு சில சமயம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் இந்தோனேஷியாவில். அவர் ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அவர் சாதாரணமாக ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பித்தார்னா அந்த சிந்தனை வந்து ஒரு மேட்டரை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அந்த குழுமத்துக்கு நான் ஆலோசகராக இருந்தேன். அதில் அவர் எம்டி, அவர் வந்து என்னை விட வயதில் இளையவர். அப்படி சாதாரணமாக அதை உட்காந்துருப்பார் பாருங்க, அந்த காலில் பாருங்க இப்படி ஆடி சில பேருக்கு ஆடும். ஆமாம், நமக்கு வந்து மேஜை ஆடும் லைட்டாக. ஏன் மேஜை ஆடுது அப்படி 2 பேர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன் ஆடுது அப்படின்னு பார்த்தா இவர் கால் அப்படி ஆடிக்கிட்டே இருப்பார். நானும் அது கவனிக்கும்போது அவர் சீரியஸாக திங்க் பண்ணும்போது இந்த ஆட்டம் வரும். கொஞ்சம் சாதாரணமாக வந்து சாப்பிட்டீங்களா, அப்புறம் எப்படி தமிழ்காரர் என்ன சாப்பிட்டீங்களா, என்ன எது பண்ணுங்க, சாதாரண ஆட்டம் இருக்காது. அப்போ அந்த மைண்டு சீரியஸ் ஆகும்போது தன்னை அறியாமல் ஆடுது. நான் அப்புறம் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் என்னுடைய இதில் மற்ற விஷயங்கள ஆலோசனை கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சொல்லும்போது சொல்லுவேன், ஏன் உங்களுக்கு அப்படின்னு ஒரு சமயம் கேட்டேன். நானா காலை ஆட்டுறேன்ன்றார், அவருக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அதை இங்கே இதுவே வேறு அரசியல்வாதிகள், நம்ம யார் பேரையும் சொல்ல விரும்பல, அவங்களுக்கு எதிரில் காலை ஆட்டிக்கிட்டோ கால் மேலே கால் போட்டு உட்காந்தா இங்கே சும்மா சாதாரணமாக ஃபார்வர்ட் பண்ணாலே 5 தனிப்படை வைக்கிறாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி இல்லை. பிரதமர் வந்து இதை எதையுமே கண்டுகொள்ளாமல் அந்த பெண் அப்படி கால் மேலே கால் போட்டுருக்கிறது கூட ஒரு பார்வை கூட பார்க்கல. அவர் இயல்பாக எடுத்துக்கொண்டு அவர் பாட்டில் இந்த வீல் சேரில் உட்காந்து அந்த பொண்ணுங்க எடுத்து ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்தாரு, அப்படி வராரு. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அது அவருடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறது என்றாலும் இளைய தலைமுறை இந்த மரியாதைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து மறந்து வர்றாங்களோ அப்படின்ற ஒரு கவலை இருக்குது நமக்கு. அது இந்த வயதில் புரியுமான்னு தெரியல, அந்த வயதில் வரும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குல்ல சார். இப்போ உங்கள் வயதுக்கு இருக்கும், என்னோட வயதுக்கு அது தெரியுமான்னு தெரியாது. உங்கள் வயதுக்கு நான் வரும்போது தான் அந்த மரியாதைக்கான அர்த்தம் புரியும்ல. இந்த வயதில் இருக்கணும்ல. இப்போ தானே அந்த கேரக்டர். கரெக்ட். இப்போ வந்து இந்த பெண் வந்து இப்படி செய்வது தவறுன்னு 4 பேர் பேசுனாங்கன்னா இன்னைக்கு இவங்களோட இமேஜ் தானே பாதிக்கப்பட்டது. இப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் பெருந்தன்மைன்னு அவர் இமேஜ் அது பாசிட்டிவாக தான் இருக்குது. இவங்க வந்து என்ன ஒரு பிரதமர் ஒரு அவ்வளோ உயர் பதவியில் இருக்கிற எதில் காலை ஆட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, இயற்கையாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவர்களை நம்ம வந்து குறை சொல்லலை. அது எதுக்காகனா அப்படி காலை அகற்றி உட்காரும் பொழுது அது சில சங்கடங்களை ஒரு 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 சூழ்நிலையை கொடுக்குங்கிறதுக்காக பெண்கள் வந்து அதிகமாக கால் மேல், ஆண்களை விட அதிகமாக கால் மேல் கால் போடும் ஒரு ஒரு அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை மாதிரி கூட நம்ம அதை யதார்த்தமாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பிரதமர்னு வரும்போது அந்த 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 மரியாதையும் பண்பும் காட்டுவது தான் பொதுப்படையில் இருக்கும் பொழுது நல்லது என்று நினைக்கிறேன். இடம் அறிந்து ஆமாம் இருக்கணும். இடம் பொருள் ஏவல் அறிய வேண்டும். ஓகே சார். இப்போ அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து மாரிசாமி கேட்கிறார்,
தாவேகா எந்த பெரிய கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்ற தகவலால் நிர்வாகிகள் தேர்தலில் நிற்க தயக்கம் காட்டுகிறார்களாமே. சரி, இது வரைக்கும் திடீர்னு வந்து பாஜக அதிமுக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர போகிறாங்கன்னு ஒரு ஒரு தகவல் இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனாவும் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஏதோ மோதல் அப்படின்னு சொல்லி திமுக தொடர்பான தகவல் மையங்கள் எல்லாம் வந்து அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்கன்றதுனாலேயே அது உண்மை இல்லை பொய் அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு கருத்து மோதல்கள் வருவது இயல்பானது என்று வைத்துக் கொள்ளலாம். அதில் என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி வந்து கூட்டணி சேர்வதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பாஜக இருக்கும் கூட்டணிக்கு போனால் சிறுபான்மையினர் ஓட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி கருதுகிறார். ஆதவ அர்ஜுனா வந்து பாதுகாப்பிற்காக நாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தால் நமக்கு அது உதவியாக இருக்கும்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். ரெண்டு கருத்துலேயுமே ஒரு ஒரு லாஜிக்கு கரெக்டாக இருக்குது. இதில் எது வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அதோடைய முடிவு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வேறு, அவர் கையில் தான். அது விஜய்யுடைய முடிவு. அவங்கவுங்க ரெண்டாவது இதெல்லாம் வந்து முடிவு எடுத்த பிறகு தான் தீர்ப்பு பின்னால் தான் தெரியும். கேஸ் முடிஞ்சாதானே தீர்ப்பு, தேர்தல் முடிஞ்சாதானே அதோடைய இது என்னன்னு தெரியும். என்னன்னா இப்போ வந்து நிற்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், முன்னால் வந்து நான் இந்த கூட்டணியில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வரும் போகும்னு. இப்போ ஆதவ அர்ஜுனா வகையில் இப்போ பணம் வந்து அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. ஏதோ மிஷினரி பணம் வருதுன்னெலாம் இதெல்லாம் வந்து ஒரு தகவல் தான், உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள். மிஷினரிலேருந்து வரணுன்னா அது சும்மா இல்லாமல் பிரதமர் மோடி தான் அரசு வந்து 14,000 என்ஜிஓ வந்து முடக்கிட்டாங்க. இந்த ஃபேக் என்ஜிஓ இல்லை வாங்கி அதை வேறு மாதிரி மத மாற்றத்துக்கு யூஸ் பண்ணவங்க, தீவிரவாதத்துக்கு யூஸ் பண்ணது, இப்படி பல விதமான என்ஜிஓக்கள் வந்து முடக்கப்பட்டு விட்டன. அப்போ அங்கே எங்கே இந்த பணம் வரும்? ஆதவ அர்ஜுனா கொடுக்கலான்னா அவருடைய மைத்துனர், அதாவது மார்ட்டின் அவர்களுடைய இரண்டாவது மகன் ஜோஸ் சார்லஸை வந்து புதுவையில் வந்து முதலமைச்சர் ஆகணும். அப்படியே அங்கே ஜான்குமார்ங்கிற பாஜக எம்எல்ஏ வளைச்சு போட்டு அவர் மூலமாக வந்து எப்படி பாஜகவில் நுழைந்தோ இல்லை ஒரு கட்சியாகவோ ஆரம்பித்தோ அங்கே வந்து புதுவையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மார்ட்டின் குடும்பம் வந்து விரும்புவதாக தகவல்கள் வருகின்றன. இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஜோஸ் சார்லஸ் என்ன சொல்லியிருக்கா, முன்னாலே பேசியிருக்கோம் நம்ம. ஆமாம், ஆதவ அர்ஜுனா வந்து என் தங்கச்சியா அக்காவை என் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இவன் வேறு சாதியினர், அவங்க வந்து உடையார் போல இருக்குது கிறிஸ்டியனை, இவர் ரெட்டியார் போல இருக்குது, அது ரைட், காதல் திருமணம். அதில் வந்து பண்ணும்போது அவருக்குன்னு உள்ள என் சகோதரிக்கு உண்டான சொத்தை பிரித்து கொடுத்தாகி விட்டாது. இவர் வந்து என் சகோதரியை ஏமாற்றி அந்த பணத்தெல்லாம் வந்து எதை போட்டுட்டாங்க, அவரை பற்றி கொஞ்சம் விமர்சனமாக சொல்லியிருக்காரு. சொல்வதுடைய தாற்பயம் என்னென்னா, இனிமேல் எங்கள் அப்பா வந்து 5 பைசா கொடுக்கறதுக்கு நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ ஆதவ அர்ஜுனா மூலமாக இப்போ ஒரு தான் இந்த 8 கோடி ரூபா அந்த 20 லட்சம் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்தாங்க. சொல்லும் போது ஞாபகம் வருது, நேற்று நம்ம பேசணும் இந்த டெல்லி வெடிகுண்டு வெடித்த உடனே நைட்டே வந்து நேற்று வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போய் குண்டடிப்பட்டவர்களை பார்த்தார். அந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தார். அவங்கெல்லாம் தனியாக வந்து ஒரு நாளைக்கு குஜராத்துக்கு வர சொல்லி அங்கே வந்து தனியாக வந்து ஆறுதல், 1 மாதம் பொறுத்து ஆறுதல் சொல்லலை. வெடிகுண்டு வெடிச்சது, யாரால் வெடிச்சது, எப்படி வெடிச்சதுன்னு இல்லை, பாதிக்கப்பட்டார்கள் உடனே போகணுன்னு. இவங்க கேட்டால் வேறு சூழ்நிலை, நாங்கள் போக விடலை, போல ஏதோ ஒரு இவர்களுடைய சூழ்நிலை வேறு என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது சரியா இல்லையா, இதில் யார் பேர் தவறு என்றதெல்லாம் தாண்டி இப்போ இந்த தாவேகால நிற்கிறவங்களாம் என்ன யோசனை பண்ணாங்கன்னா, கூட்டணியே இல்லாமல் தனியாக முதல்ல 234 கேண்டிடேட்டு தேர்ந்தெடுக்கணும். கூட்டணி இல்லைன்னா அதுவே ஒரு சவால். ஒரு புது கட்சிக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு சவால். இப்போ திமுக அதிமுக மாதிரினா அவங்க ஆல்ரெடி வந்து பல வருஷங்களாக வந்து அந்த அரசியல் இருக்காங்க, அந்த ஊரில் வந்து அது இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சவால் வந்து அது இல்லை. ஒரு தொகுதியிலையும் வந்து குறைஞ்சபட்சம் 3-4 பேர் அதுக்கு பிரபலங்கள் வந்து அந்த அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அது போட்டி போடுவான். அதில் யாருக்கு கொடுக்கறது, கொடுக்காம விட்டா சிக்க, அது அந்த மாதிரி சவால். இவங்களுக்கு ஆளை தேடணும். இப்போ தேடும்போது பண செலவழிச்சு நிற்கணும். கட்சியிலேருந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாதுன்னு வரும்போது நிற்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. நின்று தோக்கிறதுக்கு நம்ம ஏன் சொத்தை விற்று இல்லை நம்ம பணத்தை செலவு பண்ணணும்னு இந்த குழப்பம் தாவேகாவில் இருக்கிறது. கூட்டணி இப்போது இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க, காங்கிரஸ் விசிக வந்து தாவேகாவோட கூட்டணி சேருது. இது விசிக உடைய தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இது வந்து டிசம்பருக்கு அப்புறம் வந்து இதை அறிவிப்போம், அப்போ வந்து கட்சிக்கு வந்து பிளவுபடுவதற்கான பாதிப்புகள் குறையும் இந்த தேர்தலை அறிவிக்கிற சமயத்தில், அப்போ கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். காங்கிரஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறதா தெரியுது. அப்படி வந்தால் இது ஒரு மூன்றாவது அணினாலே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் போனி ஆகலை, இனிமேல் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகலாம். விஜய் போன்ற புதிய வரவுகள், சீமானோ விஜயோ அண்ணாமலையோ யாராக இருந்தாலும், அன்புமணியோ, ஏன்னா அன்புமணி ரொம்ப வருஷமாக இருக்காரு, இன்னும் ஆட்சிக்கு வரல, இப்படி இவர்கள் வந்து மாற்றங்கள் வருவது வரவேற்கப்படுவது. ஏன்னா வந்து வந்தால் தானே தெரியும். எல்லாரும் நான் வந்தால் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா தானே. அந்த வகையில் பார்க்கலாம். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து தாசப்பன் கேட்கிறார், அருமையான கேள்வி. திமுகவின் ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்டாலின் என்கிறாரே அமைச்சர் துரைமுருகன். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியல. அதில் வேற ஒன்று சொல்லியிருக்காரு. ராஜராஜ சோழன் அப்பா அவர் வந்து காந்தளூர் சாலை வரைக்கும் தான், காந்தளூர் சாலைங்கிறது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய, அவர் அந்த நாவல்கள்லாம் சாண்டில்ய நாவல்லாம் படித்தா வரும், அது வரைக்கும் தான் அவருடைய இது இருந்துச்சு, அரசு இருந்துச்சு. இவர் ராஜேந்திர சோழனுடைய அரசு வந்து தாய்லாந்து வரைக்கும். கவனிங்க, தாய்லாந்துன்னா உங்களுக்கு ஒரு கால் பூகோளம் தெரியலன்னா இந்த பேங்காக்கு பட்டாயாலாம் இருக்குது பாருங்கள், அதான் தாய்லாந்து. தெரிகிறது சார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ துரைமுருகன் சொல்கிறாருன்னா, துரைமுருகன் வழக்கமாக கொஞ்சம் நக்கலாகவும் நையாண்டியாகவும் நம்மளோட மோசமான ஆள்னா என்ன, நம்மளோட அதிக நக்கலும் நையாண்டியும் அவருக்கு உண்டு. அவர் பேசும்போதே ஒரு நையாண்டியாக தான், நிருபர்கள்ட்ட பேசும்போதே பேசுவார். இந்த தாய்லாந்துன்றது அவர் ஏதாவது வேணும்ன்ட்டு சொல்கிறாரா, ஏதாவது அர்த்தத்தோடு நமக்கு தெரியல, ஏதாவது அர்த்தத்தோடு சொல்கிறாரான்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது, எல்லாரும் திடீர்னு வந்து அப்போ நம்ம வந்து யோசனை பண்ணுவோம், நம்ம வந்து இனிமேல் வந்து தளபதி, அது என்ன சின்ன தளபதியாக அவர் என்ன சொல்லுது, உதயநிதி அவர்களை வந்து சொல்லும்போது நம்ம இனிமேல் வந்து அவரை மங்கை கொண்டான், நமக்கு வந்து வாயில் வந்து துளைக்கும், கங்கை கொண்டான் அப்படின்னு வந்து நம்ம, ஏன்னா ராஜேந்திர சோழனை கங்கை கொண்டான் தானே சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு கால் நம்ம சொல்லணுமோ அப்படிங்கிறது ஒன்று வருது. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வருது. ராஜேந்திர சோழன் என்ன பண்ணார், அந்த பீரியடில் வந்து குந்தவை நாச்சியார், ராஜராஜ சோழனுடைய இல்லை, அதாவது பெண்ணும் குந்தவை, சின்ன குந்தவை, பெரிய குந்தவை வந்து அவருடைய தமக்கை. ஓகே. நம்ம ராஜராஜ சினிமாவில் எடு தந்தா நடின்னு வரலட்சுமி பாடுவாங்களே, உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ராஜராஜ சோழனுடைய அக்கா, அப்போது ராஜேந்திர சோழனுக்கு அத்தை. அத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஆலோசகராக இருந்தார். யாருக்கு? ராஜேந்திர சோழனுக்கு. அதே மாதிரி கரூர் கிழார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த பீரியடில் தான் வீராண ஏரியா வந்தது. இதெல்லாம் சரித்திரம். அத்தை ஆலோசகரை வச்சுப்பாரா இந்த ராஜேந்திர சோழன்? அத்தை, தூத்துக்குடி அத்தை. இல்லை, ஒரு கால் வச்சுக்கணும், ஏன் அவங்கள ஆலோசகரை ஏன் வச்சுக்கலன்னு ஒரு கால் துரைமுருகன் கேட்குறாரோ, இந்த சந்தேகம், என்னுடைய சந்தேகம் நியாயமானதா இல்லையா? இப்போ ராஜேந்திர சோழன் சொல்லிட்டா உடனடியே நான் சினிமா மாதிரி அதெல்லாம் பார்ப்பேன்ல, குந்தவை நாச்சியார பெரிய குந்தவி அத்தை, இல்லையே அவங்க ஆலோசனை அவங்கள தான் நம்பிக்கை பண்ணிட்டாங்களே. சரி, அவர் காந்தலூர் சாலை, இவர் வந்து தாய்லாந்துன்னா பேங்காக்கு பட்டாயா, இது இப்படி நமக்கு நிறையா வந்து சந்தேகங்கள் வருது. அதே மாதிரி கீழை சாளுக்கியர்களை அவர் வென்றவர் யார்? ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன். கீழை சாளுக்கியம்னா உங்களுக்கு எந்த இடம்னு உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியுமா? பூகோளத்தில் புரியல. ஆந்திரா, குறிப்பாக ஓங்கோல் பகுதி. ரைட், ஓகே, டன். கீழை சாளுக்கியத்தை ராஜேந்திர சோழன் கண்ட்ரோலில் வச்சிருந்தார். அதை வெற்றி கொண்டு அவர் நிறைய நாடுகளை வெற்றி கொண்டார், அதில் கீழை சாளுக்கியர்களும் ஒன்று. இவர் சோழனா கீழே சாளுக்கியரா? நமக்கு ஒரு இயல்பா வரக்கூடிய ஒரு சந்தேகம். உங்களுக்கு மட்டும் நீங்க மட்டும் இப்படி யோசிக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம சரித்திரம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நம்ம கன்ஃபியூஷன். ஒரே வார்த்தை ராஜேந்திர சோழன் மட்டும்தான். நீங்க அப்படியே குந்தவை போய அவருக்கு ஒரு அத்தை, அது மாதிரி இங்க ஒரு அத்தை தூத்துக்குடி, கீழே சாளுக்கியம், அது தெரியுது. இதுல வந்து நம்ம நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப எல்லாருமே வந்து இந்த சீனியர்கள்லாம் பாத்தீங்கன்னா சர்வைவல்னு சொல்லுவாங்க, பிழைப்புக்காக சின்னவரை பாராட்ட வேண்டிய அழுத்தத்தில் இருக்கிறார்கள். எல்லாரையும் சீனியர்லாம் வெட்டி விட்டுட்டு புதுசாக வரவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரு சின்னவர். அதில் பாருங்கள், நான் வரிசையாக படிக்கிறேன். ராஜராஜ சோழன் போல வருவார் யார்? இவரை உதயநிதியை.
யார் சொல்கிறா? சொன்னது யார்? துரைமுருகன். ரைட். ஒன்று இதில் எனக்கு சில சமயத்தில் இதான் இடிக்கும். ராஜராஜ சோழன் மிகப்பெரிய ஒரு சினிமாலாம் கூட எடுத்தாங்க, சிவாஜி கணேசன்லாம் நடித்தார், ரொம்ப நல்லா பண்ணார், தஞ்சை பெரிய கோயில் கட்டினார். ஆனால் இன்னி வரைக்கும் ராஜராஜ சோழனுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? நான் மர்மமாய் போன மரணங்கள்னு சொல்லி நான் தமிழக அரசியல் பத்திரிகையில் ஒரு 110 எபிசோடு எழுதினேன். அதில் உலக அளவில் மர்மமான மரணங்கள், இன்னும் வந்து அதற்கான தீர்வோ முடிவோ தெரியாதது இருக்கக்கூடிய முடிவுகள். லால் பகதூர் சாஸ்திரி, இந்த மாதிரி நிறைய, மாதவராவ் சிந்தியா காங்கிரஸில், இவங்களுடைய ஜெகன் ரெட்டி அப்பா ராஜசேகர் ரெட்டி, இப்படி அரசியல்வாதிகள், ஈவன் பழைய புராண காலத்தில், அதாவது பண்டைய காலத்தில் கூட. அதில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை கோயில் மேலேருந்து வந்து அவர் வந்து ஒரு பெண் நாட்டியக்காரியால் தள்ளிவிடப்பட்டார், ஒரு உளவாளியால், பெண் உளவாளியால் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வந்து குடவாயில் பாலசுப்ரமணியம் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் வந்து இல்லை, அவர் தவறி விழுந்து விட்டார்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு அவருக்கு ஒன்றும் காரணம் ஒன்றும் இல்லை. ஆக அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்குது. இந்த மர்மமான விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய பெரிய கோயிலுக்குள்ளே வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களும் வந்து இந்த பக்கமாக போக மாட்டார், பின்பக்கமாக தான் போவார். கேரளா அந்த வாசல், இன்னொரு வாசல் வழியாக தான் போவார், நேர் வாசல் வழியாக போட்டார். எம்ஜிஆரும் அந்த ரோட்லேயே போக மாட்டார். ஜெயலலிதா அவர்களும் அது மேடையிலேருந்து பார்த்தா அந்த கோபுரம் தெரியுதுன்னு அதை மறைக்க சொன்னாங்க. இப்படி ஒரு வாஸ்து பிரச்சனை இருக்கிறதா ராஜராஜ சோழன். அதனால தான் ராஜராஜ சோழனுக்கு எங்கேயுமே சிலை வந்து வெளியில் எங்கேயும் கிடையாது, கோயிலுக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பாக அது கோயிலுக்கு எதிரில் வச்சுருக்காங்க. ஏன்னா ராஜராஜ சோழன்னா வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துரதிருஷ்டம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம பகுத்தறிவு இல்லையா? போக வேண்டியது தானே நேர் வாசல் வழியா? இல்லை, அது பகுத்தறிவு எப்படி போக சொல்லும்? சைடு வாசல்ல தான் போவீங்களா? உங்களுக்கு தான் பகுத்தறிவு, எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு பயம் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது ராஜராஜ மட்டும் ஆன்மீக அறிவு தேவைப்படுது உங்களுக்கு சார். ஆமாம், அதனால வந்து ராஜராஜ சோழன் போல் வருவார்னு துரைமுருகன் சொல்லும்போது அவர் நல்ல ஒரு எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. துரைமுருகன் மூத்த அரசியல்வாதி, முதிர்ந்த அரசியல்வாதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவாவேல் சொல்றாரு, கலை உலக பெரியார்னு சொல்றீங்க. அவரு 1949 கட்சியை விட்டு வெளியில வந்தவொடனே முரசொலியில கண்ணாமுன்னான்னு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருக்கீங்களே பெரியார, ஈவேராவ. கருணாநிதி ஐயா அவர்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த திமுகவில், அதாவது முரசொலியில் திமுக காலத்தில் அவர் பெரியார் வந்து அவரும் பாரதிதாசனும் அண்ணாதுரையுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி விடுதலை பத்திரிகை குடியரசில் எழுதினாங்க. இவங்க வந்து அதை முன்னேற்ற கழகம் வந்து என்ன வேணாலும் செய்வாங்க, 21ஆம் பக்கம்லாம் அதெல்லாம் எழுதினார் அவர். இவங்க வந்து அவரை பற்றி வாலிப வயதில் உனக்கு வந்து வாழைக்குமரி தேவையா போகிறது, அவரை பற்றி மோசமாக கொச்சையெல்லாம் எழுதினாங்க. இப்போ கலை உலக பெரியார்னு அவரை சொன்னால் நம்ம அந்த பெரியாரை எடுத்துக்கணும், திட்டின பெரியாரை எடுத்துக்கணுமா? இப்போது நம்ம தூக்கி தலையில் வச்சுருக்கிற பெரியார் எந்த பெரியாரை நமக்கு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். அது ஏவாவேலுக்கிட்ட கேட்கணும். அது வேறு அதிமுகலேருந்து வந்தவர். அப்போ அவர் சொல்கிறதுக்கு சரியான தகுதி அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் சொல்கிறார், இவர் உதயநிதி மட்டுமல்ல உதவும் நிதி. யாருக்கு? அதான் அதை நீங்கள் அன்பில் தானே கேட்கணும். கரெக்ட் இல்லையா? அவருக்கு என்ன நிதி கிடைத்தது என்று நமக்கு தெரியாது. இல்லை, உதவும் நிதி, அவர் உதவி இருக்கார், உதவி வாங்கியவர்களிடம் தான் அதை பற்றி கேட்க முடியும். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஈஸியாக ஒரு உதவி, நமக்கு ஈஸியாக பங்களா வாங்கி கொடுத்தா நம்ம விடியல் இல்லம்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டோம். கொடுக்கலையே, யாரும் சொல்லலையே, இல்லை அண்ணனுக்கும் இல்லை. இல்லை, அதனால வந்து நம்ம வந்து என்ன. அப்புறம் அரசியலில் கலைஞரை மிஞ்சுவார் யார்? தங்கம் தென்னரசு. கலைஞரை அவர் வயதிற்கு எத்தனை காலங்கள். அப்போ உழைப்பில் முதல்வர் ஸ்டாலினையே மிஞ்சுகிறார் யார்? கே.என். நேரு. எந்த கே.என். நேரு? அதான் அந்த திருப்பதியில் மலைக்கோட்டைக்காரரு. ஆமாம், மலைக்கோட்டைக்காரரு. சட்டநாதர் கோயில் போயிட்டு வந்தார் அவர். இப்படி எல்லாரும் ஆளுக்கால் புகழ்றதுக்கு காரணம் என்னென்னா கழட்டி விட்டுற போகிறாங்க இந்த சீட் இல்லாமல். இப்போது புகழ்ந்த இந்த ஒரு 5-6 பேருக்கு கன்ஃபார்ம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த புகழறவங்களுக்கு இவ்வளோ தெரியும்னா உதயநிதி சாருக்கு தெரியாதா எதுக்கு புகழறாங்கன்னு? எல்லாம் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தான் புகழறாங்கன்னு தெரியாதா? அவர் இதுக்கு முன்னால் எப்படி புகழ்ந்தாங்களான்னு தெரியாதா? அவர் என்ன வைக்க வேண்டியதை அது கரெக்டான இடத்துல அவர் பார்த்து முடிவு, சரியான முடிவு, கட்சிக்கு ஒரு நல்ல முடிவாக எடுப்பார். அது வந்து நம்ம வந்து சீனியரை எடுத்துக்காதீங்க நம்ம சொல்லலை. எதோ பாவம் சீட்டுக்காக என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு பாவம், அதை நினச்சி பரிதாபப்படுறோம். பாவம் யாரு?
ராஜேந்திர சோழனா அல்ல ரைட்டு, மக்கள் எண்ணிக்கை பாவம் தான். ரைட், ஓகே சார். வேளாங்கண்ணியிலிருந்து சாம்சன் துரைராஜ் கேட்கிறார், இந்தியாவிற்குள் ஊடுபவர்களை பீகாரிலிருந்து 5 வருடங்களில் வெளியேற்றி விடுகிறேன் என்கிறாரே அமித்ஷா. ஆமாம், இப்போது சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க. நான் கூட பேசுகிறோம், மேற்கு வங்காளத்துலேருந்து நிறைய பேர் அந்த பங்களாதேஷிகள்லாம், மியான்மார் பங்களாதேஷிகள்லாம் வெளியேறாங்க பயந்துக்கிட்டுன்னு. இப்போ பீகாரிலிருந்து நிறைய 65 லட்சம் பேர் நீக்கினாங்க. 20 லட்சம் பேர் இறந்து போனவங்க, நிறைய பேர் 10 லட்சம் 12 லட்சம் பேர் வந்து டபுள் இருக்காங்க. சில பேர் வந்து இந்தியர்களே அல்ல, சில லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்னா, அவங்கவுங்க மாநிலத்துக்கோ இல்லை அவங்கவுங்க நாட்டுக்கோ திருப்பி அனுப்பிச்சிடுவேன்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறையா அந்த மாதிரி இந்த இது இருக்கும். வெளியிலிருந்து ஊடுருவியவர்கள் அவங்கள திருப்பி நீங்கள் அவங்க கேரளாவிலேருந்து ஊடுருவி இருக்கலாம், வட மாநிலங்கள்லேருந்து ஊடுருவி இருக்கலாம். வடக்கர்கள் அவர்களை திருப்பி அனுப்பிடலாம். கேரளாவிலேருந்து வந்தால் கேரளாவுக்கு அனுப்பலாம். கர்நாடகாவிலேருந்து வந்தால் இந்த பக்கம் ஓசூர் பக்கமாக வந்துருந்தா நமக்கு வடக்கு இருந்தாலே வடக்கர்கள் தான். ஆமாம், எல்லாம் நமக்கு கும்மிடிப்பூடி தாண்டினாலே வடக்கு தானே. ரைட், ஓகே. அப்புறம் அந்த பக்கம் நீங்கள் ராயலசீமா, ஒங்கோல், அதுவும் வடக்கில் தானே சார் வருது? இல்லையா, கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது வெளி மாநிலம் தானே ஊடுருவியவர்கள். அமித்ஷா சொல்கிறது இங்கே செல்லுபடி ஆகுமா இல்லை இது தமிழ்நாட்டில் நடந்தால் யாரெல்லாம் வெளியேற வேண்டியிருக்கும்? நான் யாரையும் சொல்லுங்க, மனசில் வச்சு சொல்லுங்க. அவங்க சொன்னதுக்கு அடிப்பெல்லாம் பேச, அவங்க சொன்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் முடியாது. தமிழ்நாட்டில் அப்படிலாம் பண்ண முடியாது. இது வந்து இது ஒரு மத சார்பற்ற, இன சார்பற்ற, மொழி சார்பற்ற, என்னென்ன இருக்க எல்லாம் சார்பற்ற, எந்த இழவு சார்பும் அற்ற மாநிலம். அதனால வந்து நம்ம இங்கே வந்து யாரையும் வந்து வெளியேற்றலாம் முடியாது. நம்மளை வெளியேற்றாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படும். பேர் மட்டும்தான் தமிழர். ஆமாம், தமிழர்களை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றாத வரை சந்தோஷம். அடுத்ததாக சமயபுரத்திலிருந்து வேல்ராஜ் கேட்கிறார், மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் அஜித் பவாரின் மகன் புனே நகரில் 4000 கோடி அரசு நிலத்தை 300 கோடிக்கு வாங்கி உள்ளாரே, திராவிடம் பரவுகிறதா? நம்ம அவரே கேள்வி கேட்டு அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கு? ஏதோ வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் ஊழல் நடக்குது நம்மளும் சொல்லலை, அப்படியும் இல்லை. பாஜக கூட்டணியில் ஊழல் நடக்கலையான்னு கேட்டால் உதாரணம் அஜித் பவார் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபா சரத்பவாருடைய மருமகன், அவர் தங்கை மகனோ அவர் அண்ணன் மகனோ ஏதோ உறவினர், அவர் வந்து 1500 கோடி ரூபா வேளாண் துறை அமைச்சராக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுது, அப்போ வந்து எப்படி இங்கே செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது மாஃபியா கிங்குன்னு சொல்லி அவரை சிறைக்கு அனுப்புவேன்னு இவர் பேசினாரோ, இதே மாதிரி அரசியல் இப்போ வந்து அவர் தீரர் தியாகின்னு ஆயிட்டாரோ, அதே மாதிரி அரசியல் அங்கேயும் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்காக நம்ம இங்கே இருக்கோங்கிறதுனால. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அன்னைக்கு கேஸ் போட்டதே வந்து பாஜக தான். அதே பாஜக கூட்டணியில் தான் இன்றைக்கி வந்து அவர் துணை முதல்வராக இருக்கார். அவருக்கு கை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குமா இல்லையா? அன்றைக்கி 1500 கோடி. இப்போ பாஜக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் நம்ம பக்கம்தான். 4000 கோடி நிலத்தை அவர் பையனுக்கு வந்து அரசு நிலம் 300 கோடிக்கு விற்றுருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாரு, என் மகன் வந்து அந்த நிலத்தை வந்து இது வந்து அவர் வந்து இது பண்ணிடுறாரு, விட்டு கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அந்த ஒரு கம்பெனி பேரில் தான் வாங்குறாங்க. அந்த கம்பெனியில் இவருடைய மகன் வந்து 99% வந்து இது வச்சுருக்காரு, ஷேரு. ஒரே 1% வந்து யாரோ ஒருத்தர் சும்மா ஸ்டாஃபோ இல்லை ஒரு நண்பரோ யாரோ வச்சு அவங்க வச்சுருக்காங்க. அவரை கைது பண்ணிட்டாங்க. யாரை? அந்த 1% வச்சுருக்காரு அவர். 99% வச்சு துணை முதல்வர் மகன் வந்து அவர் என் மகனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த 1% இருக்கிற முடிவு பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அரசு நிலத்தை வந்து 4000 கோடியை வந்து 300 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. நாங்கள் நம்பிட்டோம். ஆக அவர் தான் கேள்வி சொல்லிட்டாரு, திராவிடம் அது எல்லா இடத்துலையும் இருக்கு, அது அங்கேயும் ரீச் ஆயிடுச்சு. அடுத்ததாக பெரம்பூர்ல இருந்து குப்புராம் கேட்கிறார், 40 ஆண்டு அரியர்ஸ் வைத்திருந்தாலும் மீண்டும் பரீட்சை எழுதலாம் என்கிறதே சென்னை பல்கலைக்கழகம். நல்ல செய்திங்க அது. நம்ம அரசியல்வாதிகள் அமைச்சர்கள்லாம் எழுதலாம்ல. நிறைய பேர் 5வது கிளாஸ் ஃபெயிலு, 10ஆம் கிளாஸ் பாஸு இப்படிலாம் இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து அரியர்ஸ் வச்சிருப்பாங்க, பின்னாடி போட்டுடலாம் பட்டத்தை. இப்போ வந்து 40 வருஷம். இப்போ நான் அன்னைக்கு அந்த அரியர்ஸ் வைக்கும்போது 20 வயசுன்னு வச்சுங்க, 60 தான்னா கூட இப்போ மறுபடியும் எழுதி என்ன கஷ்டம். இந்த வயசுல போய் படிக்கணும்னா முடியுமா? அந்த வயசுலயே படிக்க வேண்டிய வயசுலயே படிப்பு வரல.
அதனால தான் நாங்கள் அரசியலுக்கே வந்தோம், அதனால தான் நாங்கள் அமைச்சர்களாகிட்டோம், பெரிய பெரிய நிர்வாகிகளாகிட்டோம். நான் பொதுவாக சொன்னையா எந்த கட்சியும் சொல்லலை. எனக்கு வேற எங்கேயும் நினைவு போகுது. ஆமாம் ஆமாம், நீங்கள் உடனே வந்து கல்வி அமைச்சர்னா அவர் எவ்வளோ படித்தார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நாங்கள் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனால் கூட கல்வி அமைச்சராக வைப்போம். நான் சொல்கிறது எல்லா கட்சிக்கும் பொதுவாக, எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக சொல்கிறேங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம் கொண்டு வர்றது 40 வருஷம் ஆனால் கூட வந்து அதுக்கப்புறம் அரிய செய்தி பாஸ் பண்ணலான்னு. ஆனால் வந்து நம்ம அமைச்சர்களுக்கு இது வந்து முதல்ல நினச்சேன் பயன்படுமோன்னு, சீனியர் அரசியல்வாதி எந்த கட்சியிலையும். ஆனால் வந்து பயன்படாது. அவங்க தான் ஒரு பதவிக்கு வந்த உடனே எங்கேயாவது வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கிடுறாங்கல்ல. ஆமாம், அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கிராஜுவேஷன் பட்டப்படிப்பு டாக்டர்னு போட்டுடலாம். நம்ம டாக்டர்னு போட்டுருவோம்ல, டாக்டர்னு போடுவோம். அப்புறம் வந்து என்ன படித்தா எம்ஏ பிஎல், என்ன படித்தாங்களோ, சட்டம் படித்தாங்களோ, என்ன படித்தாங்களோ தெரியல, எல்லாரும் எம்ஏ எம்எல் இப்படிலாம் போட்டுக்கிறாங்க. பிஎல்லாம் என்னன்னு தெரியாதாண்ணா? அது என்னன்னு தெரியாது. அது ஃபுல்லாக வந்து எழுத சொன்னோம்னா எழுத தெரியாது. அப்படி வந்து அதெல்லாம் அந்த சௌகரியங்கள் இருக்கும்பொழுது 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் படித்து, இந்த வயசுக்கு கண்ணு தெரியாத வயசில் வந்து நம்ம கண்ணாடி போட்டு படித்து பரீட்சை எழுதி இப்போ மறுபடியும் ஃபெயில் ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்கும்ல. அதனால் இது வந்து அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தொடர்புள்ளவர்களுக்கும் இது பயன் தராது. யாராவது பொதுமக்கள் 1-2 பேர் பயன்பெறலாம். ஓகே சார். அடுத்ததாக பம்மல்ல இருந்து முரளிதரன் கேட்கிறார், எறும்புகளுக்கு பயந்து ஆந்திராவில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாராமே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மெர்மக்கோஃபோபியா அப்படின்ற ஒரு 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 நோயா. இந்த எறும்புல பார்த்தா ஒரு பயம் வருது, ஏதோ தன் உயிருக்கு பயம் வருதுன்னு. அந்த பெண்ணுக்கு 7 வயதுலேருந்து இருக்குது. அது நடந்தது. அது பாவம் தற்கொலை பண்ணிடுச்சு. அது பல வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தும் அது அந்த பயம் அது ஒரு அந்த இது பிளாக் மாதிரி வந்துடுச்சு. ஆனால் வந்து நம்ம ஊர்லலாம் நடக்காது. நம்ம தான் வந்து சர்க்கரை மூட்டை காணும்னா சர்க்காரி ஆப்பிரிட்லேயே வந்து சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுடுச்சு, சர்க்கரை இருந்த அப்புறம் அந்த சாக்கை வந்து கரையான் சாப்பிட்டுடுச்சுன்னுவோம். அப்படியே எறும்பு வந்தால் கூட எறும்பை கரையான் அரிச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம எருமையும் சாட்சி கூப்பிட முடியாது, கரையானையும் சாட்சி கூப்பிட முடியாது. அதனால் இதெல்லாம் மற்ற மாநிலங்களில் நடக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்காது. அவ்வளோதான். கடைசியாக பெங்களூர்லேருந்து ராமேஷ் ராஜன் கேட்கிறார் சார், திருத்தணி அரசு மருத்துவமனையில் குரங்கு, நாய், மாடு இவற்றுடன் குப்பை மூட்டைகளும் கொட்டப்பட்டு நோயாளிகள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிறார்களாமே. கொழுவ பார்த்தீங்களா அவருக்கு? மகிழ்ச்சி வெள்ளத்தில் நாய், மாடு இதோட சேர்த்து மனுஷங்களும் இருக்காங்க, பாவம் நோயாளிகள் இருக்காங்க. குப்பை மூட்டைகளே அந்த வீடியோ பார்த்தேன். நீல கலரில் அந்த கார்பரேஷனோ இல்லை மாநகராட்சி நகராட்சியிலேருந்து கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக கொட்டுறாங்க. இது வந்து அது வந்து குப்பை கொட்டுறதுக்கு வேறு இடமா இல்லை. ஆஸ்பத்திரிங்கிறது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு இது. வைத்தியம் நோய் ஏற்கனவே நோயில் வந்தவங்க அவசப்படுறவங்களுக்காக. இதில் குரங்கு, நாய், மாட்டேன் நீங்கள் அங்கே தான் வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். இது நல்ல உள்ளங்கள் உள்ள ஆட்சி. நல்ல உள்ளங்கள் சொன்னாரா இல்லையா? நீ தானே முன்னால கேள்வி கேட்ட. நல்ல உள்ளம், அறிவுக்கு அப்புறம் நான் உள்ளம், நல்ல உள்ளம். எவ்வளோ நல்ல உள்ளம் பார்த்தீங்களா எங்களுக்கு? எது குரங்கு, நாய், மாடு விடுறதா? ஆமாங்க. நாங்கள் மனிதர்கள் வேறு விலங்குகள் வேறு என்ற அந்த மாதிரி வித்தியாசம்லாம் பார்க்கல. மனிதாபிமானம் என்பது மட்டும் இல்ல, எந்த விலங்கு எந்த உயிரினத்திடமும் நாம் அன்பு காட்ட வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமா? காந்தி சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, இயேசு சொல்லியிருக்காரு, யாரோ சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் கூட என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொன்னதில் நீங்கள் நல்லதாக பார்த்து எடுத்துங்க. நீங்கள் பாட்டில் இந்த பிறன்மனை விழையாமை, சூது, கல்லாமை, வாய்மை இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏதாவது சொல்லியிருப்பார், நிறைய சொல்லியிருக்காரு. 1330 உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து எடுத்துங்க. இப்போ பிற உயிர்களை நேசிக்க வேண்டும், எப்படி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நம்ம அதெல்லாம் வந்து தேட வேண்டாம். நம்ம அப்போ வந்து எல்லா உயிர்களையும் நாங்கள் சமமாக நடத்துகிறோம். அரசுனா அது என்ன மனிதர்களுக்கு மட்டுமான அரசா? குரங்குகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அரசு இல்லையா? குரங்குகளுக்கான இது நாய்களுக்கான அரசு இல்லையா? விலங்குகளுக்கான, மாடுகளுக்கான அரசு இல்லையா? எல்லாருக்கும் தானே அரசு. அவங்களுக்கெல்லாம் தனியாக வந்து முதலமைச்சர் இருக்காரா? குரங்குகளுக்கு ஒரு முதலமைச்சர், அப்புறம் நாய்களுக்கு ஒரு முதலமைச்சர், மாடுகளுக்கு முதலமைச்சர், அப்புறம் துணை முதல்வர், அமைச்சர், இப்படி ஒரு அமைச்சரவை. நான் கட்சியெல்லாம் எந்த கட்சியும் சொல்லலைங்க, பொதுவாக சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே முதல்வர். எல்லாருக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கேன்னு வந்து உயிரினங்கள் அத்தனையும் சேர்த்து தான். ஒரு இடத்துல ஒரு மாடு அடிபட்டு செத்து போகுதுன்னா அப்போ உடனே நம்ம கேட்குறோம்ல, ஏன் மாநகராட்சி என்ன பண்ணுது, அமைச்சர் என்ன பண்ணார், அதிகாரி என்ன பண்ணார்? அப்போ எல்லாருக்கும் தானே அமைச்சர் அவங்க. அந்த வகையில் நாங்கள் வந்து ஒரு 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 எல்லா உயிரினமும் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவமனைகளை
இந்த மாதிரி விலங்குகள்லேயும் போட்டோம். குப்பை மூட்டைகளையும் போட்டோன்னா நாங்கள் வெளியில் போட்டால் வந்து அங்கெல்லாம் சுகாதாரம், இவன் ஏற்கனவே நோய் வந்துருச்சு இவனுக்கு, அவங்களாம் நோய் இல்லாமல் இருக்காங்க. நோய் இருந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பாங்க. அப்போ குப்பை மூட்டையை எங்கே கொட்டணும்? ஆஸ்பத்திரிக்குள்ளே தானே கொட்டணும். பிரமாதம். இது நல்லா இருக்குல்ல இந்த தியரி. இவ்வளோதான் நம்ம சொல்கிறது. அருமை சார். அருமை. ஓகே சார், மக்களுடைய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு. காதோடு இந்த மணல் அப்படின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வருவார் தெரியும். குடியாத்தம் குமரன் ஞாபகம் வருவார், அவருடைய முன்னாள் பாஸ் ஞாபகத்துக்கு வருவார், அப்புறம் சில 3 பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த 3 பேரை வந்து ஒருத்தர் லண்டனில் ஹோட்டல் கட்டி கொடுத்தாரு, இதெல்லாம் இருப்பார், ஏதோ சோழன் பேர்லாம் வரும் அவருக்கு, அதெல்லாம் அவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம நடுவுலையே முன்னால் பேசியிருக்கோம். இப்போ வந்து அதாவது ரொம்ப நாளாக மணல் குவாரியை வந்து முடக்கி வச்சிருந்தாங்க சில குழப்பங்கள்னால. குழப்பங்கள் என்னென்னா, அது சொல்கிறாங்க அவர் அதுக்கான மாண்புமிகு வந்து அது என்ன நீங்கள் சம்பாதிக்கிறதுலாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு ஷேர் கொடுக்கணுமான்னு வந்து தலைமையை பார்த்து கேட்டுட்டாரு. மணல் குவாரியிலேருந்து பணம் வருதுன்றதுல தானே இந்த கேள்வியெலாம் கேட்குறீங்க. மணல் குவாரி ஸ்டாப், அதுக்கேற்ற மாதிரி அது உயர்நீதிமன்றம்லாம் வந்து தலையிட்டது. அப்போது இதான் சௌகரியம்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் 30 இடங்களில் வந்து திருப்பி மணல் குவாரி ஆரம்பிக்கலாம்னு அரசு முடிவு செய்தது. அதில் 8, புதுக்கோட்டையில் 3, நாகர்கோயிலில் 1, இதுபடி ஒரு 8 இடங்களில் வந்து ஆரம்பிக்கலான்னு. ஆரம்பிக்கணுன்னா நம்ம மாண்பு வந்து தடை போடுறாரு. சோழனை கொடுக்கணும், கல்லணை கட்டினார அவரு கொடுக்கணும், அப்புறம் இன்னொரு என்னமோ ஒரு சந்திரனை கொடுக்கணும், அதுக்கப்புறம் முத்தை போன்ற ரத்தனம், ரத்தனத்தை போன்ற வைரம், வைடூரியம், அது அவருக்கு ஒருத்தர் கொடுக்கணும். இந்த 3 பேருக்கு கொடுக்கணும். இவங்க 3 பேர் தான் இவர் பீரியடில் வளர்த்து விட்ட ஆட்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும்னு அங்கே வீட்டிலேருந்து தலைமையில் வீட்டிலேருந்து ராஜப்பா அப்படின்னு ஒருத்தர் தான் கொடுக்கணும். அவர் எந்த ஊருக்காரர்னு சொன்னால் நீங்கள் குவிஸ் மாதிரி கேட்பேன், நீங்கள் டக்குன்னு சொல்லணும் எந்த ஊராக இருக்க முடியும். அவர் சொல்லிடணுமா சார்? சீர்லாம் வைப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு. இப்போ தான் நீங்கள் நம்ம லைனுக்கு வரீங்க இல்லையா? சீர் வைக்கக்கூடிய அந்த ஊரில் தான் வந்து டெல்டாவில் இருக்கக்கூடிய ஊரில் தான் வந்து அவ்வளோதான் நமக்கு கிட்டத்தட்ட பிறந்த ஊர்னு வச்சுங்களேன், அந்த பகுதி. ஆமாம், அந்த மாதிரி. அதாவது நான் வந்து தஞ்சை மாவட்டத்தை டெல்டாக்காரன், நானும் ஒரு டெல்டாக்காரன், அதனால் சொல்கிறேன். ரைட்டு, அந்த பக்கத்தில் வந்து அந்த சட்டநாதரையே காப்பாற்ற வேண்டும். ரைட்டு, அங்கே வந்து அங்கே உள்ள ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வீட்டிலேருந்து ப்ரெஷர் வருது. இவர் தான் கையெழுத்து போடணும், நம்ம மாண்பு குடியாத்தத்துடைய பாஸு. இவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் ஆளுக்கு அதில் சேர்த்து ஏதோ ஒரு கணக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா 8 இடத்துல இப்போ ஆரம்பிக்கிறோம், 8ல் நீங்கள் ஒரு 5 வச்சுங்க, ஒரு 3 கொடுங்க, மெஜாரிட்டி வச்சுங்க, 3 கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். இல்லைன்னா நான் கையெழுத்தே போட மாட்டேன், திறக்கலைன்னா பரவாயில்ல, பணம் வரலைன்னா பரவாயில்ல, இப்படி தான் அடம் முடிக்கிறாராம். இப்போ அழுத்தம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. எங்கள் தேர்தல் வருதுங்க, இந்த 8 மட்டும் ஆறல, 30 இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 8 ஆரம்பித்தா பின்னாலேயே 30 வரணுங்க. இதெல்லாம் வந்தால் தான் அதுலேருந்து பணம் வரும், அதுலேருந்து பணம் வந்தால் தான் தேர்தல், இப்படி ரொட்டேஷன் வரணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாரோ. அவரும் வந்து இவங்க சீட்டு கொடுக்க போகிறாங்களோ இல்லையா, இதுவே சந்தேகமாக இருக்குது. அவர் பையனை வேற வந்து ஏதோ ஒரு மாவட்ட இதில் ஏதோ 2ஆ பிரித்து 3ஆ பிரித்து ஒன்று கொடுத்துட்டாங்க. கேட்டால் இனிமேல் வந்து அதான் அவங்க கொடுத்துட்டோம்ல அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்ன டவுட் வருது, இப்போ நிச்சயமாக நம்மளை கழட்டி விட போகிறாங்கன்னு வருது. இப்போ எதுக்கு நான் கைத்து போடணும் இப்படின்னு அடம் பிடிக்கிறாராம். இவரை எப்படி தேற்றுவது அப்படின்னு தலைமை குழப்பமாக இருக்கிறது. இதனால் வந்து இப்போ தலைமை குழப்பமாக இருக்குது. இதான் இப்போ போய் இவர் வந்து அமைச்சர்லேருந்து இந்த அந்த வளத்துறையிலேருந்து நீக்கி மாற்றி இப்போ போய் இந்த தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி பரிசோதனை பண்ணால் அது சிக்கலாகும், இடைஞ்சலாகும். இப்போ சீனியர் எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, இருக்கிறதுலையே சூப்பர் சீனியர் இவர். இப்போ இவரை போய் இந்த சமயத்தில் நம்ம பகைச்சிக்கவும் கூடாது. அதே சமயத்தில் அவர் கேட்குற ஆட்களுக்கு இப்போ நம்ம கொடுத்தோம்னா அப்புறம் நம்ம கமிட்மெண்ட் என்ன ஆகும்? வீட்டில் யார் பதில் சொல்கிறது? ஒரு சினிமா வந்து ஒன்று வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியாது, சும்மா யாதோ பண்ணோன்னா அந்த சினிமா பேர் ஞாபகம் வந்து டைட்டில், வீட்டில் எலி வெளியில் புலி.
ம் வீட்டில் எலி, வெளியில் புலி, புரிந்தது. அப்படி. ஆமாம். ம் அப்போ வந்து நம்ம இவர் மேலே பாய கூட பாயணும்னு நினச்சா கூட பாய முடியலையே, இங்கே பாஞ்சிடலாம், அங்கே யார் பாயிறது? அங்கே ஆ அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு காதோடு. ஓகே சார். இன்றைய மக்களின் கேள்விக்கான பதிலும் அருமை, இன்று காதோடும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. மிக நன்றி, வணக்கம்.